இந்த கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், நம்முடைய இந்த நேரலைக்குள்ள சில பேர் கமாண்ட் மூலமாக சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். என்ன கருத்துன்னு சொன்னால், நிறைய வள என்று நீண்ட ஒரு பதிலாக சொல்லாமல் சுருக்கமாக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கருத்தை போட்டுட்ருக்குறாங்க. அப்படி நம்ம சுருக்கமாக சில விஷயங்களுக்கு தான் சொல்ல முடியும். சில விஷயம் இருகருத்து உள்ள விஷயங்களாக இருக்கும் என்று சொன்னால் சுருக்கமாகலாம் சொல்ல முடியாது. கையை உயர்த்தலாமான்னா உயர்த்தலான்ட்டு போயிடலாம். உயர்த்தலாம் உயர்த்தக்கூடாது என்று இருவிதமான ஆதாரங்கள் கருத்துக்கள் இருக்குமானால் அந்த ரெண்டையும் விளக்கி தான் சொல்ல வேண்டி வரும். அதனால சுருக்கமாக சொல்றதுங்கிறது சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்களுக்கு தான் சுருக்கமாக சொல்லுவோம். சுருக்கமாக சொன்னால் அதில் மறு கேள்வி வரும் என்றால், அதுக்கு மறு எதிர்கேள்வி வாதம் வரும் என்று சொன்னால், வருவதற்கு முன்னாடி அந்த வாதத்தை நம்மளை எடுத்து வைத்ததை தெளிவுபடுத்துவது தான் சிறந்தது என்ற அடிப்படையில் நாம் சில விஷயங்களுக்கு விரிவாகத்தான் சொல்லுவோம். நீங்கள் ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கு அது உங்களுக்கு கூடுதல் தகவலாக தெரியலாம். நாம் தெரிந்தவர்களை கணக்கில் கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்தவில்லை, தெரியாத மக்களை கருத்தில் கொண்டு தான் நடத்துகிறோம். நீங்கள் சில விஷயங்களை கேட்டு அறிந்தவர்கள் இதான் எனக்கு தெரியுமே இதான் எனக்கு தெரியுமே என்று சொல்லி உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிருங்கிற மாதிரி கருத்தை போடுறீங்க. அப்படி போட முடியாது. யாரு மார்க்கத்தில் என்ன கணக்கு என்று சொன்னால் பலவீனர்களை தான் கணக்கில் கொள்ளணும். முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகை நடத்தும் போது நீண்ட சூறா ஓதி சுபஹ் தொழுகையை நடத்துறாரு. அப்ப பின்னாடி தொழுகிற ஆள் ஒருத்தர் அந்த தொழுகையை முடிச்சுட்டு போயிடுறாரு. இது ரசூலுல்லாஹ்ட்ட புகார் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, இப்படி செய்யாத, நீ என்ன குழப்பம் விளைவிக்கிறியா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் அவரை கண்டிச்சாங்க. கண்டிச்சுட்டு என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, உனக்கு பின்னாடி பலவீனர்கள் இருக்கிறாங்க, நோயாளிகள் இருக்கிறாங்க, தேவை உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்கள கவனித்துக்கொள் என்று சொன்னார்கள். அப்ப பலவீனம் என்பது சிந்தனை விஷயத்திலையும் பலவீனம் இருக்கிறது, புரிந்து கொள்ற விஷயங்கள்லையும் பலவீனம் உள்ளவர்கள் இருப்பார்கள். நம்ம யாரை கவனத்தில் கொள்ளணும்னு சொன்னா, அந்த பலவீனமானவர்களும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் அதை விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டுதான் நம்ம சொல்கிறோம். அது ஒரு விஷயம் இருக்குது. அதே இது புகார்ல 701வது ஹதீஸ்ல இதை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த மக்களுக்கு போதிக்கிற தன்மை பற்றி சொல்லும் பொழுது அனஸ் அறிவிக்கிறாங்க, இதாத்த கல்லமபி கலிமத்தின், ஒரு சொல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்று சொன்னால் ஆதஹா ஸலாசன், அதை 3 தடவை திருப்பி சொல்லுவார்கள். எதற்காகனா ஹத்தா துஃபஹம் அன்ஹு, அவர்கள் சொல்வது மக்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, மக்கள் தெளிவாக விளங்கணுங்கிறதுக்காக வேண்டி. ஒருக்கா சொல்லும் போது சரியா புரியலன்னு சொன்னா இன்னொருக்காவும் சொல்லுவாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது நீங்க ஏன் சுருக்கமா சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு ரசூலுல்லாஹ் போய் கேட்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டா, ஹத்தா துஃபஹம் அன்ஹு, அவர்கள் சொல்வது மக்களால் சரியாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ரிப்பீட் பண்ணுவாங்க, 3 முறை சொல்வார்கள் சில விஷயங்களை என்று புகாரில 95வது ஹதீஸ்ல இருக்கிறதுனால சில பேர் விரும்புற மாதிரி எஸ்ன்னு சொல்ல மாட்டோம். சொன்னா நிறைய 100 கேள்வி சொல்லலாம் ஒரு வாரத்துக்கு. நம்ம அப்படி சொல்ல மாட்டோம், தேவைக்கு தகுந்தவாறு. சில வாரங்கள் நீங்க பார்க்கலாம், போன வாரம் 10 கேள்வி தான் வந்தது, அதுக்கு முந்தின வாரம் 20 கேள்வி வந்தது. அந்த கேள்விக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் வறுமையானால் சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அதனால 5 கேள்வியில முடிஞ்சாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம். சொல்வதை சரியா செய்யணும், செய்வன திருந்த செய், அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல். இதெல்லாம் பொதுவான ஒரு புரிதலையும் கூட இருக்குது. அகலமா உழுதுகிட்டே போனீங்க பயன் கிடையாது, நல்லா ஆழமா உழுது போட்டா நல்லா பயன் தரும்னு சொல்றாங்க. அந்த மாதிரி அடிப்படையை வைத்தும் மார்க்க அடிப்படையிலையும் தான் சொல்ற விஷயங்களை கொஞ்சம் விரிவாக சொல்றோம் என்றால் என்ன நினைக்கிறீங்க? விரிவாக சொல்ல வேண்டிய விஷயம் அது இருக்கிறது. அடித்தட்டு மக்களும் அதை சரியா புரிந்து கொள்வதற்கு தேவைன்னு விளைக்கணுமே தவிர புரிந்து கொண்ட உங்கள் நிலையில இருந்து அதை பார்க்க கூடாது. அதை தெரிவித்துக் கொள்றோம். அடுத்ததாக